ஒரு மனுஷனுக்கு நான் நேசிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வு இருந்தால்தான் அந்த மனுஷனால சர்வைவே பண்ண முடியும். என்னை யாரும் நேசிக்கலன்னு நினைக்கிறதுனால என்ன பண்றாங்க, போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நம்ம கிறிஸ்தவ மக்கள்ல பாதி பேருக்கு அநாத மென்டாலிட்டி தான். பிரச்சனை என்ன தெரியுமா, நிறைய பேர் இன்னமும் அந்த அன்பை அறியலை. ஏன்னா நீங்க உங்க ஆத்மாவில் இருக்கிற தேவை, உங்க இமோஷனல் நீட், த நீட் டு ஃபீல் லவ்ட், நான் நேசிக்கப்பட்டவன், நான் நேசிக்கப்பட்டவள் என்ற அந்த உணர்ச்சி சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா நீங்க ஒரு மனுஷனிடத்தில் அதை தேட தீர்மானித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக 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 யூ வில் பி டிசப்பாயிண்டட். யூ கேன் ஹாவ் த பெஸ்ட் ஹஸ்பண்ட், உங்களுக்கு மிக சிறந்த உலகத்திலே நம்பர் 1 ஒய்ஃப் உங்களுக்கு இருக்கலாம், நம்பர் 1 ஹஸ்பண்ட் இருக்கலாம், நம்பர் 1 ஃபாதர் இருக்கலாம், நம்பர் 1 மதர் இருக்கலாம். நீங்க அவங்க கிட்ட அந்த அன்பை தேடினீங்கன்னா நீங்க டிசப்பாயிண்ட் தான் ஆக போறீங்க. காரணம் என்ன தெரியுமா, அந்த அன்பு என்பது சரீரத்தின் தேவை அல்ல, அது ஆத்துமாவின் தேவையா இருக்கிறது. உள்ள பார்க்க முடியாத இடத்துல இருக்கிற ஒரு தேவையா அது இருக்கு. அந்த தேவையை போய் ஒரு மனுஷிய பூர்த்தி செய்ய சொன்னா எப்படிங்க பூர்த்தி செய்வாங்க? அந்த அன்பை கொடுத்து உங்கள் ஆத்துமாவை திருப்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். ஹல்லேலூயா.